பழனியாச்சி. இந்த பேரை நம்மளால கடந்து போகவே முடியல அப்படின்னு சொல்லலாம். இவங்கள இழந்து கிட்டத்தட்ட 18 நாள் முடிஞ்சு போச்சு. 20 நாள் ஆகப்போகுது. ஆனாலும் இவங்களுடைய நினைவுகள் நம்மள விட்டு பிரியல. பழனியாச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள நம்ம மறக்கணும்னு நெனச்சாலும், சென்ற வீடியோல பழனியாச்சிய நீங்க எல்லாரும் எவ்வளோ மிஸ் பண்றீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் நெனச்சிட்டு இருந்தேன், நம்மள மாரி சில பேர் மட்டும் தான் பழனியாச்சிய ரொம்ப மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா உலகத்துல எல்லா மூலையில இருக்கக்கூடியவங்களும் பழனியாச்சிய இவ்வளோ நேசிச்சிருக்காங்க அப்படின்னும்போது, அவங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. இது பழனியாச்சிக்கு தெரிஞ்சிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஏக்கத்த உருவாக்கிச்சு. பழனியாச்சி சம்மந்தப்பட்ட தகவல்கள் பல பேர் கேட்டிருந்தீங்க. சில பேர் பழனியாச்சிக்கு திருமணம் ஆகல. அவங்களுக்கு இதுவரைக்கும் அந்த திருமண பந்தம் ஏற்படல அப்படின்ற தகவல்களும் தெரிவிச்சிருந்தீங்க. அது இல்லாம ஆராய்ச்சி பண்ணும்போது, அது பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆசிரமத்தில 16ஆம் நாள் பழனியாச்சியோட நினைவா அவருடைய படம் மற்றும் அவருடைய அந்த பிடிச்ச விஷயங்கள வச்சு படையல் படைச்சிருந்தாங்க. அது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருந்தது. ஏன்னா, நம்ம மனசுல இன்னும் பழனியாச்சி வாழ்ந்துட்டே தான் இருக்காங்க. அவங்க நம்ம மனசுல இன்னும் விட்டு நீங்கல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அவங்க பண்ற சின்ன சின்ன சேட்டைகள் பழனியாச்சி மட்டும் இல்ல. அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய காளியம்மா பாட்டி, மீனா பாட்டி மற்றும் ராமு இவங்க எல்லாமே சேர்ந்து பண்ணக்கூடிய சின்ன சின்ன சேட்டைகள், அந்த பராமரிப்பாளரான டாக்டர் ஷிபு அவருடைய தலைமையில அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஒரு விஷயங்கள், இதெல்லாம் குறும்புத்தனம் இதெல்லாம் பார்க்கும்போது பழனியாச்சி இன்னும் நம்ம மனசுல வாழ்ந்துட்டே தான் இருக்காங்க. அதாவது பழனியாச்சியுடைய நினைவு நம்ம கடந்து போ முடியாது அப்படின்னே சொல்லலாம். அவங்க பண்ண அந்த சில ஸ்கிட்டா இருக்கலாம். அதாவது ஒரு சாமியார் மாரி வேஷம் போட்டது, கூலிங் கிளாஸ் போட்டு பழனியாச்சி நடமாடுனது, அவங்க சிரிச்சது, அவங்க அந்த பராமரிப்பாளரான டாக்டர் ஷிபு அவர்கள் மேல வச்சிருந்த பாசம், அவங்க மடியில படுத்துக்கிட்டு அடம் பிடிச்சது, இந்த மாதிரியான பல நினைவுகள் இன்னும் நம்மளுடைய மனசுல காணொளி வழியாலாக இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த வீடியோ ஏன் இன்னும் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பழனியாச்சிய மறக்க நினைக்கணும்னு நினச்சாலும், அந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய சில கமெண்ட்ஸ் நாங்கள் பழனியாச்சி எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கும்போது, நம்மள மாரி எத்தனை பேர் இந்த இயக்கத்தில் இருப்பாங்க, இந்த மாதிரி எத்தனை தாத்தா பாட்டிகள், எத்தனை முதியோர் இல்லத்தில், ஆதரவற்ற இல்லத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரியான சில நல்ல பராமரிப்பாளர்கள் கிடைச்ச இவங்க வாழ்க்கை ஒரு நல்ல சந்தோஷமான நிலைமையில் இருக்குது. ஒரு பேட்டியில் மீனா பாட்டி பேசும்போது, நாங்கள் குடும்பத்தை பற்றி பேச நினைக்கல, ஏன்னா நாங்கள் அதை மறந்துட்டோம், வேண்டாம், நாங்கள் இங்கே ஹாப்பியாக இருக்கோம், நாங்கள் சிரிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கோம், ஜாலியாக இருக்கோம், இங்கே இல்லை தாத்தா பாட்டிங்க எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், அதனால் அதை பற்றி நாங்கள் பேச விருப்பம் இல்லை, எங்களுக்கு அதை பிடிக்கல, விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய மனசில் எத்தனையோ ஏக்கங்களும் வலிகளும் குடும்பத்தை பிரிஞ்ச வலிகளும் இருந்திருக்கும். அவங்க எந்த காரணத்தினால யார் எப்படி வந்தாங்க அப்படின்றது தெரியலை. உங்களுக்கு ஒரு கால் பழனியாச்சி சம்மந்தப்பட்ட தகவல்கள் பர்சனலாக தெரிஞ்சிருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் அப்படின்னும் நான் தெரிவிச்சுக்கிறேன். பெற்றோர்கள் மற்றும் முதியோர்கள் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இன்னைக்கு பழனியாச்சி யார் மூலியமா எப்படி வந்தாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய காளியம்மா பாட்டியோ, இல்லை மீனா பாட்டியோ, இல்லை ராமுவோ யார் எப்படி வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி பல பேர் மனசில், பல லட்சக்கணக்கான மக்கள் மனசில் இவங்கெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்கள எக்காரணத்தை கொண்டும் தனியாக விட்டுறாதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பார்த்துக்கோங்க. ஒரு காலம் உங்களை பார்த்துக்க முடியலனா கூட இந்த மாதிரியான இல்லத்தில் சேர்த்து விடும்போது அவங்களுக்கான விஷயங்களை பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சு அவங்கள பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த மனசில் என்ன ஏக்கம் இருக்கும், ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகள் சம்மந்தப்பட்ட ஏக்கம் எவ்வளோதோ இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இதை ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு நான் பேசும்போது எல்லாருடைய மனசுலையும் எத்தனை தாக்கங்கள் இருக்குது, எல்லாருடைய மனசுலையும் எத்தனை முதியோர்களை மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம காணொலி வாயிலாக பார்க்கக்கூடிய பழனியாச்சியினுடைய வீடியோவே நமக்கு இவ்வளோ தூரம் பாதிப்பு ஏற்படுத்தும் போது எத்தனையோ முதியோர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இல்லத்துலையும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நம்ம ஏதாவது ஒரு மூலையில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பழனியாச்சிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அந்த மாதிரியான கைவிடப்பட்ட எத்தனையோ முதியோர்கள் மற்றும் முதியோர் இல்லத்துக்கு நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது பழனியாச்சி சார்பாகவோ இல்லை பழனியாச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தினுடைய நினைவாகவோ பண்ணும்போது நமக்கு நிச்சயமாக அதுவும் பழனியாச்சியோடைய ஆத்மா மேலும் சாந்தியடைய அது உபயோகரமாக இருக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான காணொளியும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.